இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா மாமா சின்ன வயசுல என்ன பார்த்து இப்படிதான் கண்ணடிப்பாரு. சரி பாமா. ஏய் ரம்யா, ரம்யா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ரம்யா, ஏய் ரம்யா, ஏய் ரம்யா, ரம்யா என்ன பண்ற? என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் ரம்யா, கத்தாத, சொன்ன கேளுடி. இத்தனை நாளா நீ சொன்னதை கேட்டுதான் இப்ப இப்படி நிக்கிற. ஜனனி கர்ப்பமாயிட்டா, அவ்வளவுதான். இப்ப என்ன அவ குழந்தைய பெத்துக்கிட்டா? குழந்தை பிறக்காது, பிறக்கவும் விட மாட்டோம், சரியா? ஆமா, அத கழிச்சிருவோம். அது முடியுமா? பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, முடியுமா? ஏன் முடியாது? அவெல்லாம் முழுசா ஒரு மாசம் கூட தாங்க மாட்டா. செஞ்சு காட்டுறோம். ஆமா, அதுதான் இப்போ ஒரே வழி, வேற வழியே இல்ல. இப்படியே ஏதாச்சும் சொல்லி என்னை ஏமாத்த பாத்தீங்க, அந்த ஜனனிய நான் கொன்னுடுவேன். கொலைகாரி ஆகாம இருக்கணும்னா அபார்ஷன் பண்ணிடுங்க, இல்ல நான் கண்டிப்பா அவளை கொலை பண்ணிடுவேன். என்ன துளசி, லைட் கூட போடாம இருட்டுல உட்கார்ந்திருக்க? துளசி, என்னாச்சுமா? ஏன் இப்படி இருக்க? துளசி, ஜனனி இருக்கிற இடத்துல நீ இருந்திருந்தா, அப்படி இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. அது உனக்கான இடம், நீதான் அங்க இருக்கணும். ஆனா விதி விளையாடிடுச்சு, எனக்கு கொடுத்து வைக்கல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னம்மா நீங்க அழாதீங்க. அழாம வேற என்ன பண்ண முடியும்? அழுதுதானே ஆகணும். அம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சிவா, நீங்க, ஐயா, இந்த குடும்பம், உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதை தாண்டி எனக்குன்னு எதுவும் கிடையாது, தேவையும் இல்லம்மா. அப்படி சொல்லாத துளசி, உனக்கு ஒண்ணு வயசாயில்லையே, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்காக எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கு. துளசி மாதிரி ஒரு மருமக நாமளே தேடி இருந்தா கூட கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவாரு. இந்த குடும்பத்துக்காக துளசி என்னெல்லாம் செய்யறான்னு தெரியுமா? துளசி இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன இருக்கும் தெரியுமா? அப்படி இப்படின்னு உன்னை பத்தி நிறைய பேசுவாரு தெரியுமா? அவரு பெத்த பொண்ணுங்களை கூட இந்த அளவுக்கு நேசிச்சதில்ல. உன்னை ஒரு மருமகளா, அம்மாவா, மகளா நினைச்சு பேசுவாரு. நான் சொல்லிட்டேன், சொல்லி அழுதுட்டேன். ஆனா அவரு மனசுக்குள்ளேயே வச்சிருக்காரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவரும் உடைஞ்சு அழுதான் போறாரு. எங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஒரு மருமகனா எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி ஒரு மருமக உனக்கு கிடைச்சிருக்கா? அவளை பத்திரமா பாத்துக்கோன்னு அத்தையும் அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததாலையும் என்னவோ அந்த கடவுளுக்கு பிடிக்காம போயிடுச்சு. என்னால அழ
அழத்தான் முடியும், அழுதுதான் ஆத்திக்கணும். அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியல. விட்டா மாமா அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடுவார் போல இருக்கு. நடக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். பார்த்து நட, பார்த்து நில்லு, பார்த்து உக்காருன்னு. அப்பப்பப்பப்பா, காதல கூசுது. சிவா பாத்துக்கப்பா. ஆமாப்பா, ஒண்ணும் இல்ல 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 அதெல்லாம். ஜனனி, பாட்டி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி. ஜனனி, உடம்ப பத்திரமா பாத்துக்க. நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும். ராசு, ஆள் அனுப்பி அந்த வைத்தியக்கார கிழவியை கொஞ்சம் அழைச்சிட்டு வர சொல்றியா? வைத்தியக்காரமா எதுக்காக வரணும்? என்னதான் ஸ்கேன் பண்ணாலும் என்னால அதை ஒத்துக்க முடியல. வைத்தியக்கார கிழவி நாடி பிடிச்சி கணிச்சு சொன்னாதான் நான் நம்புவேன். யாரையாவது அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்றியா? சரிம்மா. சிவா, ம் ஜனனி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாடி பார்த்துட்டா நல்லது. ம். சரி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. நீ இரு சிவா. மாப்பிள, அமராவதி, மாப்பிளை வர சொல்லு. மாமா கூப்பிட்டீங்களா மாமா? கார் எடுத்துட்டு போய் அந்த வைத்தியக்கார பாட்டி கொஞ்சம் கூட்டு வாங்க. ஏன்பா, அவர்தான் போகணுமா? ஏன் சிவா போக கூடாதா? ஏன் மாப்பிளை எதுவும் போக மாட்டேன்னு சொல்றாரா? ஐயோ மாமா, நான் எப்ப போக மாட்டேன்னு சொன்னேன்? நானே போயிட்டு வந்துடுறேன் மாமா. பாட்டி, கண்ணு தெரியாதவங்க சரியா சொல்ல முடியுமா? வைத்தியக்கார பாட்டிக்கு கண்ணும் தெரியாதுன்னு அவங்க கரெக்டா சொல்லுவாங்களா? இன்னைக்கு நேத்து அதுக்கு கண்ணு போச்சு. கண்ணு போய் 20 வருஷம் ஆச்சு. நாடி மட்டும் கொடுத்தா போதும், பிறக்க போற குழந்தை கருப்பா சிவப்பான்னு கூட சொல்லும். உனக்கு சந்தேகமா இருந்தா உன் நாடியை பார்க்க சொல்லு. உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு இப்பவே சொல்லுவாங்க. என்ன துளசி, உங்களுக்கும் பார்த்து சொல்லிடலாமா? தேவனா பார்க்க சொல்லலாம். என்ன ஜனனி, எனக்கும் நாடி பார்த்துக்கலாமா? விசாலாச்சி, நீ ரூமு கூட்டு போய் பார்க்க சொல்லு. அப்ப எங்க பார்த்தா என்ன? பார்த்து முடிச்சிட்டு நம்ம கிட்ட தானே சொல்ல போறாங்க. செலாச்சி, விட்டா இவங்க எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. நீ கூட்டு போ. இந்த வீட்ல எல்லாத்துக்கும் வாக்குவாதம் பண்றதே பழக்கமா போச்சு. அம்மாடி ஜனனி, உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. சரிம்மா. பார்த்து பத்திரமா போங்கம்மா. சரிப்பா. பார்த்து பார்த்து.